ஓகே, இதில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த பர்ஃபரேட்டட் பாட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாட் ஆஃப் டெரக்கோட்டாஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க மெனி சைஸில். இதில் வந்து நிறைய அனிமல்ஸோட புல்ஸ்னால் மாடு, பஃபலோஸ் எரும மாடு, டாங்கீஸ், டாகு, மங்கி அண்ட் டாய் கார்ட் அண்ட் ஹியூமன்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி இதை அது பொம்மை சுடுமண் பொம்மைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டெரக்கோட்டா பேங்கிள்ஸ், டெரக்கோட்டாவாலே செஞ்ச பேங்கிள்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நோட் இம்பார்ட்டண்ட் ஓகே டெரக்கோட்டா பேங்கிள்ஸை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. மோர் ஃபீமேல் ஃபிகர்ஸை வந்து இங்கே வந்து அன்கவர் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க மேல் ஃபிகர்ஸை விட. அரப்பனில் வந்து பார்த்தோன்னா ஆர்ட் ஆஃப் பீட் மேக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஜுவல்லரி வந்து கோல்டு, சில்வர் ஜுவல்லரி இன்க்ளூடிங் நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு, பெண்டன்ட்டு, இயரிங், ப்ரோச்சஸ் வந்து எல்லாமே போடணும். அட் அலந்தியோ நியர் கராச்சி லாட் ஆஃப் இது ஹேலந்தினோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நியர் கராச்சி லாட் ஆஃப் நெக்லஸ் மேட் ஃப்ரம் கோல்டு, சில்வர், கார்னிலியன் அண்ட் செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, காப்பர், பிரான்ஸ், சில்வர் அண்ட் கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அயன் வந்து அவங்களுக்கு தெரியாது. குட் வந்து மெட்டலர்ஜிக்கல் ஸ்கில் வந்து இருக்குது. அவங்க அலாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் ப்ளஸ் டின் வந்து என்னது பிரான்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு காப்பர் தான் தெரியும், அப்புறம் இவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மெட்டலர்ஜி ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி கலந்தால் நல்லா இருக்குன்றதை வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பிரான்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. காப்பர், பிரான்ஸு, சில்வர், கோல்டு வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அரப்பனில். அயன் வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டலர்ஜியில் வந்து இவங்க ப்ரொடியூசிங் அலாய்ஸ். இந்த கிராஃப்ட் ஒன் யூஸ்ட் போத் artifacts out of pure copper as well as bronze such as spears, knives, short swords, mirror, axes, needles, rings and bangles எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. It is rather interesting the number of pure copper artifacts are far greater than the alloyed bronze ones. இவங்க வந்து பியூரான ஆர்டிஃபிக்ஸ் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. அலாய் பிரான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜிக்குனால இவங்க வந்து பேக்வேர்டுன்னு கிடையாது. பாயிண்ட் டுவர்ட் கல்ச்சரல் ப்ரிஃபரன்ஸ் இன் ஆன் லைக்லிவுட்னு சொல்கிறாங்க. people generally wore garments of cotton and woolen. The Harappan realized non-vegetarian foods. ஃபிஷ் ஈட்டிங் வந்து ரொம்ப காமனாக இருந்தது. மில்க் அண்ட் கர்டு வந்து ஆல்சோ கன்சியூமபிள் சொல்கிறாங்க. ஹரப்பன் ரிலீஸ்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸு, ஃபிஷ்ஷை வந்து ஈட் பண்ணாங்க. மில்க்கும் தயிரையும் வந்து காமனாக கன்சியூம் பண்ணாங்க. ஹரப்பன் சொசைட்டி ஆஃப் சிந்து அண்ட் பஞ்சாப் வந்து கன்சியூம் வீட் அண்ட் பார்லி வந்து யூஸ் பண்ணாங்க. ரங்பூர் அண்ட் சுர்கோட்டடா கன்சியூம்ட் ரைஸ் அண்ட் மில்லட்ஸ். ஓகே, ரங்பூர் அண்ட் சுர்கோட்டா கன்சியூம் ரைஸ் அண்ட் மில்லட்ஸ். ரங்பூரில் வந்து ரைஸையும் சுர்கோட்டடாவில் மில்லட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. த ஹரப்பன் சைட்ஸ் வந்து பிக்டோகிராஃபிக்கல் அண்ட் லோகோ சிம்பாலிக் such as symbols stood for the word symbols. ஹரப்பன்ஸ் வந்து போஸ்ட்ரோஃபீடியன் இது வந்து ரைட் டு லெஃப்ட்டோ லெஃப்ட் டு ரைட்டு இன்னும் ஆல்டர்னேட்டிவ் லைஸ் யூஸ் பண்ணாங்க. இது வந்து இன்னும் வந்து டிஸ்கிரிப்ட் பண்ணல. இந்த எவிடன்ஸ் ஆஃப் த காமன் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா however point the cultural integration and virtual disappearance of 1700 BC, lack of sufficient downward percolation of writing. Economy. The Harappan economy has been derived from its flourished trade relation with its contemporary Mesopotamia and Persian civilization. Mesopotamia called Melulla மூணு இன்டர்மீடியட் ட்ரேடிங் ஸ்டேஷன் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. தில்மம், பஹ்ரைன் ஆர் பெர்ஷியன், மக்கான் வந்து ப்ராபப்லி இந்த மர்கன் கோஸ்ட் ஓமன் அண்ட் மெலுலா. சீல்ஸ் வந்து ஓல்ட் ஏ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் இன் த ஹரப்பன் கான்டெக்ஸ்ட். எவ்ரி மெர்ச்சன்ட் ப்ராபப்லி had a seal bearing on emblem, religion, character and a name. ஹரப்பன் சீல்ஸ் வந்து ஸ்கொயராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்லாங்டு பிளாகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேட் ஆஃப் ஸ்டியட்டல் டோன். இந்த ஸ்டாண்டர்ட் ஹரப்பன் டோல் சீல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயராகவும்
oblong plaque. இது எப்படி இருக்குன்னா இது ஒரு மாதிரி கோல வடிவா இந்த சீல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்கிறாங்க அரப்பனுக்கு. மெர்ச்சன்ட்ஸ் வந்து ப்ராபப்ளி ஆட் எ சீல் பியரிங் ஆன் எம்பலம் ஆஃப்டன் எ ரிலிஜன் கேரக்டர் அண்ட் எ நேம் ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆன் ஒன் சைட். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஸ்கீல் வந்து ஒரு சீல்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்றாங்க. ஒரு சைடில் வந்து எம்பலமும் ரிலிஜன் கேரக்டரும் அண்ட் நேமை வந்து பொறிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒன் சைட். அப்புறம் வந்து இந்த சீல்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் அப்லாங்டு பிளாக்யூனா இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு நேம் போர்டு ஷேப்பில் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டியடைல் ஸ்டோனாலும் வந்து மேட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. இதை ப்ரைமரி பர்பஸ் பார்த்தோன்னா இதோட ப்ரைமரி பர்பஸ் பார்த்தோன்னா ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இட் மார்க்ஸ் த இன்ஃபர்ட் டு மார்க் த ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. தே மே ஆல்சோ ஆட் செவர்ட் அஸ் அமுல்நட்ஸ்னால் கையில் கடிக்குவாங்களா காப்பு தாயத்துன்னுவாங்களா அது. இது வந்து சீல்ஸ் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டியாகவும் கையில் கட்டிக்கிற தாயத்தாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் அரப்பன் ட்ரேட் நெட்வொர்க் வந்து அண்ட் எக்கனாமி வந்து என்னென்னா தே கேரிட் அவுட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்து பண்ணாங்க. நோ மெட்டாலிக் மணி இன் சர்க்குலேஷன். அதாவது வந்து இப்போ இந்த நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இந்த மெட்டாலிக் மணி கிடையாது. இதை வந்து உள்ளூர்லேயும் வெளியூர்லேயும் ட்ரேடுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. இது வந்து பை மீன் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரைமரி, அதாவது உள்ளூரில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து மாடு வண்டி புல்லக்கில் எருமை வண்டியும் பயன்படுத்தினாங்க. அரப்பன் சீல்ஸ் வந்து ஃபவுண்ட் இன் மெஸ்பொட்டோமியா சிட்டிஸ்லேயும் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் சுசா, ஊரின், நிப்பூர் சீல்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. பியரிங் அரப்பன் ஸ்கிரிப்ட் அண்ட் ஏ யூனிகார்ன். அதாவது ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு இது சொல்கிறாங்களே, அது யூனிகார்ன் வச்ச ஒரு இதுவை வந்து மெஸ்பொட்டோமியாவில் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம். ஊரின், நிப்பூர், சுசேல வந்து இது வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டில் வந்து சம் ஏன்ஷியன் சிட்டிஸில் வந்து பர்ஷியன் கல்ஃப் லைக் ஃபைலக்கா, பஹ்ரைனில் வந்து அரப்பன் சீல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன் மொஹஞ்சதாரோவில் வந்து 3 cylinder seal ஆஃப் மெசபொட்டேமியன் டைப் ஹஸ் பின் ஃபவுண்ட். அண்டர்லைன் த ட்ரேடிங் ரிலேஷன். இங்கேருந்து அங்கே சீல் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் மெசபொட்டேமியா டைப் 3 cylinder சீல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, லோத்தலில் வந்து பட்டன் சீல்ஸ் ஹஸ் பின் ஃபவுண்ட். லோத்தலில் பார்த்தோன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட். பட்டன் சீல்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. தே வேர் பீட் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ் அட் சந்ததாரோ அண்ட் லோத்தலில் வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட். பீட் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. The product of the factories was item of exports. இந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்யார்டு வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? லோத்தலில். அண்ட் சீ போர்ட் ஹஸ் பின் ஃபவுண்ட் அட் ரங்பூர், சோம்நாத் அண்ட் பல்கோட். இதுவும் இம்பார்ட்டன்ட். டாக்யார்டு கப்பல் கட்டும் துறைமுகம் வந்து லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சீ போர்ட் வந்து பார்த்தோன்னா எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரங்பூர், சோம்நாத் அண்ட் பல்கோட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. த ரிமார்க்கபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் த அரப்பன் கல்ச்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டைசேஷன், அக்யூரசி இன் த கண்டெக்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இவங்க வந்து வெயிட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. வெயிட்ஸ் ஃபாலோ பண்ணது வெயிட்ஸ் வந்து பார்த்தோன்னா கரெக்டான பைனரி வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. வெயிட்ஸ் வந்து ஃபாலோட் இன் பைனரி சிஸ்டம்னா லோவர் டினாமினேஷன் வந்து 1 அதாவது 2ஆல் மல்டி பண்ணிடணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2s are 32. அது மாதிரி வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. லோவஸ்ட் அண்ட் தென் இன் டெசிமல் மல்டிப்ளைஸ் ஆஃப் 160 லைக் 160, 320 and 640 அது மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட்ஸ் ஆர் மேட் ஆஃப் வெயிட்ஸ் வந்து எதனால் மேட் செட் இந்த ரோரி சர்ட்டு, லைம் ஸ்டோனு, ஸ்டியடைலில் ஜென்ரலாக வந்து கியூபிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த மெஷர் ஆஃப் த லென்த் வந்து பேஸ்ட் ஆன் த ஃபுட் அடி வந்து இருக்கு சொல்கிறாங்க. 37.6 சென்டிமீட்டரில் இந்த கியூபிட் வந்து பார்த்தோன்னா 51.8 to 53.3 சென்டிமீட்டர். ஷெல் ஸ்கேல் ஹஸ் பின் ஃபவுண்ட். ஷெல்லால் ஆன ஸ்கேல் வந்து ஃபவுண்ட் பண்ணிக்காங்க மொஹஞ்சதாரோவில். ஷெல் ஆப்ஜெக்ட் பவர்லி யூஸ் டு மெஷர் ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபவுண்ட் அவுட் சௌராஷ்டிராவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐவரி ஸ்கேல் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க எங்கன்னா லோத்தலில். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அரப்பனில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இம்போர்ட்ஸ் அரப்பன் வந்து எதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா
கோல்டை வந்து ஆப்கானிஸ்தான்லேயும், ஈரான், கோலார் சவுத் இந்தியாலையும், காப்பரை வந்து K3 ராஜஸ்தான்லையும் பலுச்சிஸ்தான்லேயும், டின்னை வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டு, டின்னை வந்து ஆப்கானிஸ்தான் ஈரான்லேயும், லாப்ரில் லூசிலாம் வைடூரியம் வந்து ஆப்கானிஸ்தான்லையும், ஜேடை வந்து பமீர்லேருந்தோ, டர்க்யூஷ்ன்றது ஒரு ஸ்டோனு அதை வந்து கோரேசன்லேயும், ஸ்டேட்டையில் வந்து டாப்பி சையா ஈரான்லேருந்தும், பிட்டுமன் வந்து பலுச்சிஸ்தான் மெசபோட்டாமியாவிலேருந்தும், லெட்டு வந்து சவுத் இந்தியாவிலேருந்தும் வந்து அவங்க அரப்பன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரீஜன் வந்து ரிலீஜியன் வந்து மதர் காடஸை வந்து வழிபட்டாங்க. அதே மாதிரி பசுபதி மகாதேவ் புரோட்டோசிவா மோஸ்ட்லி அப்பர் கிளாஸ் ப்ரிஃபரன்ஸ் சீல் வந்து டிஸ்பைட் மீன் யோகிக் போஸ்டர். இவரை தான் வந்து நம்ம பசுபதி மகாதேவ்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா லிங்கம் பல்லஸ் அண்ட் யோனி ஒர்க்ஷிப் கல்ட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி. இதில் வந்து லிங்கம் பல்லஸ்னால் இது வந்து பல்லஸ் அப்படின்றது வந்து லிங்க வழிபாடு. இது வந்து மெசபோட்டாமியாவில் வந்து ஃபேமஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யோனி ஒர்க்ஷிப்னா கல்ட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, அதாவது மனிதர்களுடைய இது பிறப்புறுப்புகளையும் வந்து வழிபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கல்ட் ஆஃப் ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட். மதர் காடஸ் வழிபட்டிருக்காங்க, புரோட்டோசிவாவை வழிபட்டிருக்காங்க, லிங்கம் வந்து ஃபேலஸ் வழிபாடு இருந்திருக்கு, யோனி ஒர்க்ஷிப்பும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நேச்சர் ஒர்க்ஷிப்பும் இருந்திருக்கு. ஓகே, ஃபெர்டிலிட்டி காட் இவங்க தான் வந்து ஃபெர்டிலிட்டி காடுன்னு சொல்கிறாங்க. பைப்பிள் ட்ரீ அம்புடு புல்ஸ் அதாவது பேர் என்ன, அது பேர் ஓகே சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி. பேர்ட்ஸ் ஆனால் டவ் அண்ட் பிஜனையும் வழிபட்டிருக்காங்க. ஒன் ஆன் யூனிகார்ன் மேபி ஏ ஃபேக்ட் டு பி ஏ ரைனோசரஸாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. யூனிகார்னையும் வழிபட்டிருக்காங்க. அதுக்கு அரப்பன் ரிஜிடல் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபயர் ஆல்டர்ஸ் வந்து எங்கள் கல்லிபங்கன் அண்ட் லோத்தரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. த சீல் ஆஃப் பசுபதி மகாதேவ் இஸ் சரௌண்டட் பை எலிஃபேண்ட், டைகர், ரைனோ, பஃபல்லோ அண்ட் டியர் வந்து பாட்டமில் இருக்கும். 2 டியர் இருக்கும். அனிமல்ஸ் வந்து ஆல்சோ வேர் ஒர்க்ஷிப்டுன்னு நினைக்கிறாங்க இவங்களே. டெட் பாடிஸ் வந்து பிளேஸ்டு இன் நார்த் சவுத் டைரக்ஷன், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் டைரக்ஷனில் வந்து பிணங்களை வந்து புதைச்சிருக்காங்க. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் வடக்க தலை வச்சு புதைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மெத்தடு. அக்கம்ப்ளிஷ்டு பை ஆப்ஜெக்ட் இன்க்ளூடிங் ஃபுட்டு, அவங்களோட பானைகள், அவங்களோட நகைகள், அவங்களோட டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு புதைச்சிருப்பாங்க. இது எல்லாமே நாட் ஏன் எக்ஸ்பென்சிவ் இன் கம்பேர்ட் டு த கான்டெம்பரரி மெசபோட்டாமியா ஈஜிப்தில் வந்து பார்த்தோன்னா இன்னும் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சு புதைப்பாங்களாம். இதில் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு காஸ்ட்லியான ஐட்டம்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து 3 டைப் ஆஃப் பரியல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் burial, fractional burial and cremation followed by burial of the ashes. கம்ப்ளீட் பரியல் முழுமையாக அப்படியே புதைச்சிடுறது. ஃப்ராக்ஷனல்னால் the bones were gathered and buried after exposure of body to the birds and beasts. இவங்க வந்து பறவைகளுக்கெல்லாம் பாடி தூக்கி போட்டுருவாங்க. அதை வந்து பார்த்தோன்னா மிச்ச மீதியை வந்து வச்சு அதை வந்து புதைக்கிறது, அது ஒரு மெத்தடு. கிரிமேஷன் ஃபாலோடு பை பரியல் ஆஃப் த ஆஷஸ், அதாவது அவங்கள எரித்து அதில் சாம்பலை வந்து கிரிமேஷன் பண்ணி பண்ணுறது புதைக்கிற வழக்கமும் அதில் இருக்குது. அரப்பன் கஃபைன்ஸ் கண்டெயின் பாடி ஹஸ்பின், இதில் அரப்பால் வந்து கஃபைன்ஸ் வந்து அதாவது இந்த முதுமக்கள் தாழி சொல்லுவாங்க, அது வந்து நம்ம அரப்பனில் வந்து ஃபோன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. காலிபங்கனில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. காலிபங்கனில் வந்து ஸ்மால் சர்க்குலர் பிட்ஸு கண்டெயின் லார்ஜ், குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து லார்ஜ் யோன்ஸ்னால் அந்த முதுமக்கள் தாழி வந்து அண்ட் பாட்ரிஸ் வந்து கிடச்சிருக்கு. ட்ரையாங்குலர் டெரகோட்டா கேக் has been discovered which is an honored deity on one side, an animal being dragged by a human on the end of the rope and other pointing toward animal sacrifice is likelihood. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலிபங்கலில் வந்து யோன்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அங்கேயே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் டெரிகோட்டா கேக் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஒரு பக்கம் வந்து 6 கொம்பு வச்ச டயட்டியும், இன்னொரு பக்கம் வந்து அனிமல்ஸை வந்து இழுத்துட்டு வந்து ஹியூமன்ஸ் வந்து கயிறு கட்டி இழுத்துட்டு வந்து அதர் பாயிண்ட் டுவர்ட் அனிமல் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணதுக்கான ஒரு இதுவும் அது வந்து அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லோத்தலில் வந்து a pair of male and female skeleton has been discovered together,
அதான் லவ் பண்ணவங்களை இது பண்ணுற மாதிரி ஆம்பளை பொம்பளையோட மண்டவோடு வந்து லோத்தலில் வந்து கிடச்சிருக்கு. மண்டவோடு கிடையாது, மொத்த எலும்பு கூடமே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து அக்ரியல் சிவிலைசேஷன் வந்து இயர்லியஸ்ட்லி நோன் சிவிலைசேஷன் டு ப்ரொடியூஸ் காட்டன். இவங்க வந்து காட்டன் மூலயமா வந்து இயர்லியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மெஹர்கர் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு பண்ணதை எப்படி செஞ்சோம், பல் மருத்துவம் பண்ணதுக்கான எவிடன்ஸும் அதில் கிடச்சிருக்கும். இது வந்து இயர்லிஸ்ட் நோன் சிவிலைசேஷன் வந்து இது மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நோன்னு சிண்டான். இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா க்ரீக் வந்து பை த க்ரீக்ஸ் ஆஸ் ஃப்ரம் சிந்து. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிண்டன் சொல்கிறாங்க. க்ரீக்லேருந்து வந்தாலும் இது சிந்துலேருந்து வந்தாலும் சிண்டன் சொல்கிறாங்க. க்ரீக்ஸ் வந்து இதை இப்படி சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இண்டஸ் பிளெயினில் வந்து பீப்புள் வந்து அந்த அந்த விதைகளை ஊனி ஃப்ளட் வந்து வருமா எப்போனா நவம்பரில். வாட்டர் வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து இது பண்ணி அதுக்குள்ளே வந்து வீட்டு பார்லி எல்லாம் முளைச்சிருமா ஏப்ரலுக்குள்ளே. பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃப்ளட் வரத்துக்குள்ளே இது எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. இதனால் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஸ்டோர்ட் இன் கிரானைட்ஸ். நிறைய ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்குவாங்க கிரானைட்ல. பிக்சர் ஆஃப் பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் அண்ட் மென்ஷன் பிலோ. அரப்பன் வந்து எதை வளர்த்தாங்கன்னா வீட்ஸ், எஸ்பெஷலி இன் மெகர்கர். பார்லி வீட்டை தான் வந்து அரப்பன்ஸ் வந்து க்ரோ பண்ணாங்க அதிகமாக. பார்லி, ஆர்ஸ் கிராம், கொள்ளு, பீஸு, மெலன், வாட்டர் மெலன், செசமி, டேட்ஸு, மில்லட்ஸு, கிரேப்ஸு, என்னான்னா மெஹந்தி கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்லிக்கு, மஸ்டர்டு, ரைஸ் வந்து லோத்தலில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிரதானமான இது வந்து வீட்டு தான், கோதுமை தான். பார்லி அடுத்தது வரும். ஓகே. தே வாஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ரிவர் லைன் அண்ட் மெரைன் ரிசோர்ஸ் வேர் இஸ் பாசிபிள். அவங்க வந்து அதை சொல்கிறாங்க, அந்த படுகைகள் சொல்கிறாங்களே, ஆற்று படுகை, அது எல்லாத்தையும் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடல் உயிரினங்களையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க சொல்லலாம். மொலசஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எலமெண்ட் இன் த கோஸ்டல் சைட் ஆஃப் குஜராத். மொலசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எலமெண்ட் வந்து கோஸ்டல் சைட் ஆஃப் குஜராத்தில் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அரப்பன் வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேலாக பண்ணாங்க. கேட்டல், ஆக்சன், பஃபலோஸ், காட்ஸு, அம்புடு புல்ஸு, ஷிப்பு, பிக்ஸு, ஆசஸு, கேமல்ஸு, கேட்டு, டாக்ஸ் இது எல்லாமே டொமஸ்டிகேட் பண்ணாங்க. ஆஸ் வந்து வாஸ் நாட் ரெகுலராக அவங்க வந்து பயன்படுத்தலை. அரப்பன்ஸ் வந்து எலிஃபண்ட்டு, ரைனோசஸும் வந்து அவங்க யூஸ் பண்ணதுக்கான இது இருக்குது. இட் இஸ் pertained to note that the Harappan culture was not horse-centric. இதில் என்ன சொன்னாங்கன்னா ஹார்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து லைஃப் வந்து லீட் பண்ண இது வந்து ஹரப்பன் கல்ச்சர் கிடையாது. டைகர் இஸ் ஆஃப்டன் ரெப்ரசன்டட் இன் ஃபிகரைன்ஸ் பட் லெப்பர்டு வார் லெப்பர்ட்ஸ். டைகர் வந்து இருக்குது, லெப்பர்டு வந்து ரேராக தான் இருக்குது. ஆன் டிஃப்ரெண்ட் பாண்ட்ரி பெயின் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் ரேபிட்ஸ், பீகாக், டக்ஸு, பிஜனு அண்டு வைல்டு ஃபவுல்ஸ், மங்கீஸ்லாம் வந்து அந்த பாட்ரி பெயிண்டிங்கில் வந்து ஈஸியாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பிளாக்டு ஃபீல்டு வந்து பாசிபிளாக இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. எங்கன்னா கலிபங்கனில் இது ஹெல்ப் ஆஃப் வுட்டன் பிளாக் தான். டெரக்கோட்டா மாடல் ஆஃப் பிளாக் அது நம்மளுக்கு கிடைக்கல. டெரக்கோட்டா மாடல் ஆஃப் பிளாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபீல்டை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கலிபங்கனில் வுட்டன் பிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. டெரக்கோட்டா மாடல் ஆஃப் பிளாக்ஸ் ஹஸ் பீன் ஃபவுண்ட் அட் பனவாலி அண்ட் பஹவால்பூர். இது ரெண்டுத்துலேயும் வந்து டெரக்கோட்டா மாடல் ஆஃப் பிளாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன பொம்மை, சுடுபொன் பொம்மையில் வந்து கிடச்சிருக்கு தானே. த ரிமைன்ஸ் ஆஃப் ஆர்ஸ் வந்து எங்கன்னா சுர்கோட்டாடாலையும் டான் வித் அதாவது மனிதர்களோட டாக் வச்சு புதைக்கிற இது வந்து ரோப்பரில் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து டிக்ளைன். இந்த அரப்பன் டிக்ளைன் ரஃப்லி டேட்டட் அபவுட் 1900 BCயில். அதாவது எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் அக்யூரேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. த மெச்சூர் ஃபேஸ் வந்து ஃபாலோஸ்டு பை த லேட் அரப்பன் ஃபேஸ். ஓகே, மெச்சூர் ஃபேஸு என்னடா